ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தாய் தந்தையோடு இருக்கிற பிள்ளைங்களும் அப்பா அம்மா இல்லாமல் வளர்கிற பிள்ளைங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா படி, பார்த்து விளையாடு, கீழே விழுந்துராதே, சாப்பாடு மிச்சம் வைக்காதே, மழையில் நனையாத, வீடு திரும்பும்போது உனக்கு பிடிச்சதை சமைச்சு வைக்கிறேன் செல்லம். இத்தனை ஆதரவு வார்த்தைகளா? வலியோடு பார்த்தான் பேருந்து நிலையத்தில் பிச்சை எடுக்கும் அனாதை சிறுவன். இதை கேட்கும் போதே நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஒரு குழந்தைக்கு தாய் அல்லது தந்தை யாராவது இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், நல்லா படிக்கணும், பார்த்து விளையாடு, கீழே விழுந்துடாமல் விளையாடு, சாப்பாடு சாப்பிடும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு திரும்பும்போது உனக்கு பிடிச்சதை நான் சமைச்சு வைக்கிறேன் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனவும் நம்ம பிள்ளைங்ககிட்ட நம்ம அதை சந்தோஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இத்தனை இதுவும் அது கிடைக்காத ஒரு குழந்தை அதை பார்க்கும்போது அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ஒன்று கூட கிடைக்காம அந்த குழந்தை தாய் தந்தை இல்லாமல் ஒரு ரோட்டு ஓரத்தில் பிச்சை எடுக்கும்போது இந்த அனாதை குழந்தைக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். அதுதாங்க, பெற்றோர்கள் தாய் தந்தை இல்லைனாவே அந்த குழந்தை வளர விதமும் வேறு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க வளரும். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தாங்க வளரும். இவ்வளவோ நம்ம சீரும் செழிப்போடு இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க இதெல்லாம், தாய் தந்தை உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தாங்க இதெல்லாம் கிடைக்கும். நல்லா பார்த்துக்கிறது போகிறது, அவங்க வளர்ப்பில் வளருது குழந்தைங்க எல்லாமே நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் கிடைக்காம ஒவ்வொரு குழந்தைங்க பிச்சை எடுக்கிற குழந்தைங்கள பார்த்தாவே நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. யாருமே முடிஞ்ச அளவு குழந்தைங்கள நல்லா பார்த்துக்குங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கான பதிவு தான். அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் தாய் தகப்பன் இறந்துலாம் விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க, குழந்தைய விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க. சரிங்களா நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த பதிவு எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இது சொல்லும் போதே. சரி நண்பர்கள், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய் நண்பர்களே, நன்றி, வணக்கம்.